PM ஸ்ரீ பள்ளி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14க்கு எதிரானதுன்றது குற்றச்சாட்டு, தமிழக மக்களுடைய குற்றச்சாட்டு. எனவே தமிழக மக்களுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு திரு தர்மேந்திர பிரதானுடைய பதில் என்னன்றது தானே. நீங்க ஆன்லைன்ல படிச்சு எக்ஸாம் எழுதினாலும் முறையான பள்ளிக்கு வந்துட்டீங்க கணக்கு. இதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி. ஆக 38,000 பள்ளிகளை சிறநூறு பள்ளிகளாக மாற்றுவார். அந்த சிறநூறு பள்ளிகள் எதுவா இருக்கும்னு கேட்டா கடைசியில PM ஸ்ரீயா இருக்கும். அரசு பள்ளியில குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய எந்த உரிமையுமே 12(1)C தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தை கிடையாது. ஃபீஸ் மட்டும் தான் கட்டுறீங்க. அந்த நல்லதானங்க இன்னைக்கு PM ஸ்ரீக்கு வரப்போகுது. சைனிக் பள்ளி என்பது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்குற பள்ளி. பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்குற பள்ளியே தனியார் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இங்க திமுகவுக்கு போட்டி நான் தான், வேற கட்சியே இல்லைன்னு காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. தமிழ்நாட்டுல கட்சினா திமுக, திமுகவுக்கு போட்டி நாங்க தான் அப்படின்னு இவங்க காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த விவாதத்தை நடத்திட்டு இருங்க. மக்கள் எதை விவாதிக்கிறாங்களோ அதை நம்ம ரெண்டு பேரும் விவாதிக்க வேண்டாம்ன்றது அவங்களோட நோக்கம். நீங்களும் விவாதிக்காங்க, நாங்களும் விவாதி. நான் உன்னை திட்டுறேன், உன்னை திட்டுற தப்பு நீ சொல்லு, நீ என்ன திட்டு, நீ என்ன எப்படி திட்டலாம் நான் கேட்கிறேன். ஆக நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கலாம். அவன் முட்டாளாவே இருக்கட்டும்ன்ற நான். அவன் புள்ள முட்டாள்னா நீயும் வந்து உன் புள்ளைய முட்டாளாக்குன்னு சொல்றது எப்படிங்க? மாநில அரசு நினைத்தால் பேசலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவர் திருப்பி பார்த்து, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்வி அமைச்சரை பார்த்து, தர்மேந்திர பிரதானை பார்த்து, பிரதமரை பார்த்து, அல்லது நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூட நியாயப்படுத்தி பேசியிருக்காங்க. அவங்க அப்படிப்பட்டவங்களை பார்த்து இது கூறு நான் 14க்கு எதிரானதா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு அவரை கேட்க வேண்டியதுதானே. PM ஸ்ரீ பள்ளி என்பது சம கற்றல் வாய்ப்பு என்பதற்கு நேர் எதிராக சிலருக்கு மட்டும் ஆகச்சிறந்த கற்றல் வாய்ப்பு, சிலருக்கு கற்றல் வாய்ப்பு என்கின்ற வகையில ஒரு பாகுபாடை ஏற்படுத்துகிறது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்ம நடந்திருக்கிறார் கல்வியாளர் மரியாதைக்குரிய திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் பார்த்துருப்பீங்க, தொடர்ச்சியாக ஒரு சண்டை, ஒரு மோதல் அப்படின்ற ஒரு போக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த நேர்காணலுடைய நோக்கம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக பிரச்சனை என்ன, தீர்வு என்ன, இதில் யார் பக்கம் தப்பு சரின்னு சொல்கிறத விட என்ன பிரச்சனை என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி பேசணும் விருப்பப்படுறேன். அடிப்படையில் தமிழக எம்பிக்களை அப்படி கொச்சையாக பேசியிருக்கக்கூடாது. கல்வி அமைச்சர் பேசினார், அப்புறம் பின்வாங்கிட்டாரு, நான் அப்பாலஜிஸ் கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் ஒன்று தான். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், NEPயில் இருக்கிறது அவராக இருக்கட்டும், இணையமைச்சராக இருக்கட்டும், அவங்க சொல்கிறது என்னென்னா NEPயில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படிக்கலாம், கட்டாயம் தமிழில் படிக்கணும், தாய்மொழி வழி கல்வியில் படிக்கணும். அதன் பிறகு காங்கிரஸ் கொண்டு வந்த மாதிரி நான் கொண்டு வரல, இந்திய திணிக்கலை, 3வது என்ன மொழி வேணால் படிச்சுக்கலான்னு சொல்கிறோம். உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. என்ன பிரச்சனை? நமக்கு பிரச்சனை ஒன்றுமே இல்லையே. அதாவது CBSE பள்ளிகளுக்கு வந்து அவர் தானே அமைச்சர். ஆமாம். தமிழ்நாட்டில் வந்து அவர் சில புள்ளி விவரம் கூட நேற்று வந்து நாடாளுமன்றத்தில் வெளியிட்டு இருந்திருக்கிறாரு. 2400 சில்லற பள்ளிகள் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள்லாம் கூட அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது எத்தனை ஆயிரம் பள்ளிகளோ அந்த பள்ளிகள் எல்லாம் வந்து 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் தான் பயிற்று மொழின்னு அறிவிக்க சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு. நம்ம அவ்வளோதானே கேட்குறோம். அதை அறிவிச்சா நம்ம என்ன தடுக்கிறோமா? யார் தடுத்தாங்க அவங்கள? கேந்திர வித்யாலய பள்ளி தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்யாலய பள்ளி தாய்மொழியை தமிழாக கொண்டவர்களுக்கு தமிழில் இருக்கும், தெலுங்கா இருக்கிறவர்களுக்கு தெலுங்கா இருக்கும், மலையாளமாக இருக்கிறவங்களுக்கு மலையாளம் இருக்கும். அவரவர்கள் தாய்மொழியில் தான் கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கேந்திர வித்யாலயாலும் கற்றுத்தரப்படுகிறது சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு. இல்லை ஒரு முன்னுதாரணம், அவங்க கொள்கைக்கே நடைமுறைப்படுத்துகிற முன்னுதாரணமாக அவர்களே இருக்க விருப்பப்படலைன்னா அதற்கு மேலே நம்ம யார்கிட்டங்க போய் பேச முடியும்? ஏன் கேந்திர வித்யாலயால இங்கிலீஷ் மீடியமாக இருக்குது? ஏன் வந்து CBSE பள்ளிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற CBSE பள்ளிகள் தமிழை பயிற்று மொழியாக கொள்ளாமல் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக வைத்திருக்கு? ஏன் ICIC பள்ளிகள் தமிழை பயிற்று மொழியாக கொள்ளாமல் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டிருப்பதற்கான ரகசியம் என்ன? தேசிய கல்விக் கொள்கை மத்திய இடைநிலை கல்வி வாரிய பள்ளிகளுக்கு பொருந்தாதா? திரு தர்மேந்திர பிரதான் தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் CBSE பள்ளிகளுக்கு NEP 2020 செல்லாது அப்படின்னு சொல்றாரா? இல்ல திரு நரேந்திர மோடி அரசிடம் அந்த அளவிற்கு தமிழை பயிற்று மொழியாக அறிவிக்கிற துணிச்சல் இல்ல, தமிழ்நாடு அரசு தன் பள்ளிகள்ல அதையெல்லாம் செய்து எங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுங்கன்னு கேட்கிறாரா?
என்ன பேச வர்றாருன்னு அவர் தெளிவா பேசணும். எனவே அவர் திசை திருப்புவதற்காக உணர்வுகளை தட்டி எழுப்பி கொந்தளிக்க வைத்து தேசிய கல்விக் கொள்கையினுடைய பாதகமான அம்சங்களை மக்கள் விவாதிக்காமல் இருப்பதற்கான சூழ்ச்சியை அங்கு அரங்கேற்றிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற நேரத்தை அவர்கள் உண்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். வீணடிக்கிறார்கள். எப்படி இன்றைக்கு விவாத மேடை என்ற பெயர்ல பலரும் விவாதிக்காமல் கருத்துக்களை முன்வைக்காமல் ஒருவரை தனிப்பட்ட முறையில் தாக்குறதும் சம்பந்தம் இல்லாம பேசுவது என்று தொலைக்காட்சி விவாதத்தில் எப்படி நேரத்தை ஆக்கிரமிப்பு பண்றாங்களோ அதே போல் நாடாளுமன்றத்தோட நேரத்தை அவர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பயனற்ற விவாதங்களை பயனற்ற விஷயங்களை அவர் பேசிட்டு இருக்கார். நேரடியா நான் கேட்கிறேன், PM ஸ்ரீ பள்ளி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14க்கு எதிரானதுன்றது குற்றச்சாட்டு, தமிழக மக்களுடைய குற்றச்சாட்டு. எனவே தமிழக மக்களுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு திரு தர்மேந்திர பிரதானுடைய பதில் என்னன்றது தானே. ஒன்றிய கல்வி அமைச்சராகட்டும், ஒன்றிய கல்வித்துறையினுடைய இணை அமைச்சராகட்டும், யாராக இருந்தாலும் நேரடியாக அரசமைப்பு சட்டத்தின் கூறுக்கு ஏற்புடையதில்லையா? ஏற்புடையது என்றால் எப்படி சொல்றீங்க? ஒரு பாகுபாடு கொண்ட வகையில ஒரு கேந்திர வித்யாலயாவை கேந்திர வித்யாலயான்னுட்டோம், இன்னொரு கேந்திர வித்யாலயா PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயம் சொன்னா அதுக்கு பேர் பாகுபாடு என்று சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்றது? குழந்தைக்கு கண்ணியமிக்க வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. கல்வி உரிமை 21 கீழே 21 ஏவா வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பள்ளியில படிக்கிற குழந்தை அந்த பள்ளி தான் PM ஸ்ரீ பள்ளி, அதுல படிக்க முடியலையே ஒன்று ஏக்கத்தோடு படிக்குதுன்னா அது நியாயமான அணுகுமுறையா? கொஞ்சம் யோசிக்கணும். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சில 100 பள்ளிகளுக்கு நீங்க முத்திரை குத்துவீங்க அப்படின்னா மற்ற ஸ்கூல்ஸ்னா எதற்கானது? பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, அது ரைசிங் இந்தியானா இது எந்த இந்தியாக்கான பள்ளின்ற கேள்வி தானே எழுகிறது. எனவே சரியில்லாத பள்ளிகள், தரமில்லாத பள்ளிகள், உதவி தேவைக்கூடிய பள்ளிகளை தான் நாங்க கண்டுபிடிச்சு அதை நாங்க சீரமைக்கிறோம், அதனுடைய மேம்பாட்டுக்கு உழைக்கிறோம். கிடையவே கிடையாது. அப்படி கண்டுபிடிச்சு அதெல்லாம் மூடிடுங்க தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. நித்தி ஆயோக்கு கிட்டத்தட்ட 2014 நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷனை மூடிட்டு நித்தி ஆயோக்கை உருவாக்குனதுல நித்தி ஆயோக் சொல்லிட்டு இருக்கிறத நீங்க சொன்னதுக்கு நேர் எதிரா, அதாவது நான் வயபிள் ஸ்கூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த நான் வயபிள் ஸ்கூல் எதெல்லாம் பலவீனமான பள்ளிகளோ அந்த பலவீனமான பள்ளிகளை மூடிவிடுங்கள் என்பதுதான் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன, மாநில அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன அப்படின்றது தான் உண்மை. தேசிய கல்விக் கொள்கை 2020 ரொம்ப தெளிவா என்ன சொல்லுதுன்னா, எந்த பள்ளிகள் எல்லாம் பலவீனமான பள்ளிகள் என்று அடையாளப்படுத்தி அந்த பலவீனமான பள்ளிகளை பள்ளி வளாகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கின்றாங்க. 3 கிலோமீட்டர்ல 5 கிலோமீட்டருக்கு பள்ளிக்கூடம் அங்கங்க இருக்குமா, ஆனா வளங்கள்லாம் மையத்தில் இருக்குமா, இங்க இருந்து வளங்களை பகிர்ந்துக்கணுமா. அப்போ வளங்களை பகிர்ந்து படிக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், எல்லா வளங்களும் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அப்ப அங்க ஒரு பிள்ளை படிக்குது, இங்க ஒரு பிள்ளை படிக்குதுன்னா 2 பேருக்கு எப்படி சமமான கற்றல் வாய்ப்பு? எனவே பலமான பள்ளிகளை எல்லாம் அவர்கள் பலப்படுத்த முயற்சி பண்ணல, பலவீனமான பள்ளிகள் அடையாளப்படுத்தினா அந்த பலவீனமான பள்ளிகளை அவங்க மூடுறதுக்கான ஏற்பாட்டில் தான் போயிருக்கிறாங்க. எதெல்லாம் ஏற்கனவே ஆகச்சிறந்த பள்ளிகளா இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி மாநில அரசு கொடுக்கணுமா ஒன்றிய அரசு கிட்ட. இப்ப மாநில அரசினுடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்குல்ல, அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரக்கூடிய சதி திட்டம். இந்த சதி திட்டத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டுல 38,000 பள்ளி இருக்குங்க இன்னைக்கு நிலைமை வரைக்கும். நாம மாநில அரசு கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பள்ளி கல்வியினுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பள்ளிகள் இருக்கு, அரசு உதவி பெறும் பள்ளி என்ன, எந்தெந்த துறையின் கீழ் மாநில அரசு பள்ளிகள் இருக்கு, மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்றதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்ற ரிப்போர்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரிந்த வரைக்கும் 38,000 பள்ளிகள் தமிழ்நாட்டில் மாநில அரசு பள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒன்றிய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கை 2020 நோக்கம் இதை சில 100 பள்ளிகளாக குறைப்பது. சில 100 பள்ளி. இப்போ நீங்க 3 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு இப்போ உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு, உதாரணம் நீலகிரியே எடுத்துக்கோங்க. நீலகிரியில எத்தனை கிராமங்கள் இருக்கு? நிறைய இருக்கு. அப்போ அந்த கிராமத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க? 30 பேர் 40 பேர் தான் ஒரு குடும்பம் இருக்கும். பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும், அதுக்கு பேர் தான் ஆரம்ப பள்ளி. ஆரம்ப பள்ளி 30 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தாலும் இருக்கிறது பேர் தான் ஆரம்ப பள்ளி. இப்போ இந்த ஆரம்ப பள்ளி எல்லாம் நீங்க வலுப்படுத்தாம நீங்க அது எண்ணிக்கை குறைவா இருக்கு அதை மூடிடு. இணைச்சிருன்றீங்க. இணைச்சிருன்னா 2 கட்டடத்தை ஒன்னா சேர்க்கிறதா? இணைச்சிருன்னா அந்த குழந்தை இங்க கூட்டு அந்த ஸ்கூலை மூடுன்னு அர்த்தம். அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ பிள்ளைங்க ரொம்ப தூரம் பயணித்து படிக்கணும்னா பிள்ளைங்க அரசு பள்ளிக்கு வராம வெளியேறுவாங்கல்ல. அப்படி வெளியேறாங்கன்னா அவங்களுக்கு ஆன்லைன் வச்சிருக்காங்க. 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் எல்லாம் ஆன்லைன்ல எழுதலாம். சர்டிபிகேட் ஏ, சர்டிபிகேட் பி, சர்டிபிகேட் சி. 3ஆம் கிளாஸுக்கு ஈக்குவல் சர்டிபிகேட் ஏ, 5ஆம் கிளாஸ்க்கு ஈக்குவல் சர்டிபிகேட் பி, 8ஆம் கிளாஸ்க்கு ஈக்குவல் சர்டிபிகேட். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு வராமல நீங்க என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். ஆனா முறையான கல்வியை நாங்க கொடுத்துட்டோம், பள்ளி கல்விக்குள்ள உங்களை கொண்டு வந்துட்டோம் கணக்காட்டுறது.
நீங்க ஆன்லைன்ல படிச்சு எக்ஸாம் எழுதினாலும் முறையான பள்ளிக்கு வந்துட்டீங்கன்னு கணக்கு. இதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி. ஆக 38,000 பள்ளிகளை சிறநூறு பள்ளிகளாக மாற்றுவார். அந்த சிறநூறு பள்ளிகள் எதுவா இருக்கும்னு கேட்டா கடைசியில பிஎம்ஸ்டியா இருக்கும். அப்ப அந்த பிஎம்ஸ்டிக்கு கட்டுப்பாடு யார்கிட்ட கிடையாது, மாநில அரசு கிட்ட முழுமையா கிடையாது. அந்த கட்டுப்பாடு யார்கிட்ட கொடுத்துறீங்க, ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்துறீங்க. அப்ப கடைசியா மிச்சம் மீதி இருக்கிற பிஎம்ஸ்டி ஸ்கூல்ல என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு சைனிக் பள்ளியில கொடுத்த மாதிரி தனியார் கிட்ட கொடுத்துருவாங்க. ஆக மொத்தமாக தனியார் கிட்ட கொண்டு போயிட்டு பள்ளி கல்வித்துறையை கொடுக்கிறது தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 நோக்கம். அப்ப இதை பற்றி மக்கள் விவாதிச்சுட்டா என்ன செய்யறது? இது மக்களுக்கு எதிரான திட்டம் தானே. அப்ப இதை மக்களுக்கு எதிரான திட்டம் காட்டாம பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற போராட்டமா காட்டிட்டா இது விவாதிக்கப்படாது இல்ல. பள்ளிக்கூடம் மூடுறதை பத்தி விவாதிக்க மாட்டீங்கல்ல. அதுதான் உங்களோட சூழ்ச்சி. நான் கேட்கிறேன், 12(1)C கீழே தனியார் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்களே, தனியார் கிட்ட சேர்க்கப்பட்ட பிள்ளைங்க யாருன்னு நீங்க சொல்றீங்க? பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்னு சொல்றீங்க. தனியார் பள்ளியில சேர்க்கப்பட்ட 12(1)Cல சேர்க்கப்பட்டவங்க யாருன்னு கேட்கிறீங்க? அவங்க வந்து சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்களுக்கு உள்ளாகி பல குடும்பங்களை அனுபவித்தவங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய குழந்தைக்கு மதிய உணவு கொடுக்க வேண்டாமா, சீருடை கொடுக்க வேண்டாமா? அரசு பள்ளியில குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய எந்த உரிமையுமே 12(1)Cல தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தை கிடையாது. ஃபீஸ் மட்டும் தான் கட்டுறீங்க. அந்த நல்லதானங்க இன்னைக்கு பிஎம்ஸ்டிக்கு வரப்போகுது. இன்னைக்கு ஏற்கனவே சைனிக் பள்ளி என்ன பண்ணீங்க? சைனிக் பள்ளி எல்லாம் வந்து தனியார் நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்துறீங்க. சைனிக் பள்ளி என்பது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்குற பள்ளி. பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்குற பள்ளியை தனியார் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பிஎம்ஸ்டி பள்ளியை நீங்க கொடுக்க மாட்டீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்ப ஒட்டு மொத்தமாக தனியாரிடம் கொண்டு போய் கல்வியை சேர்த்துட்டா அப்ப சமூக நீதியின் அடிப்படையில் இன்றைக்கு பிள்ளைக்கு காலை உணவு, மதிய உணவு, இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது மாலை உணவு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். 3 வேளை உணவு கொடு, சுகாதாரத்தோடு சேர்ந்துதான் கல்வி உரிமை, குழந்தை உரிமைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக இத்தகைய உணவு கொடுத்து, சீருடை கொடுத்து, புத்தகங்கள் கொடுத்து, ஆசிரியர்கள் போதுமான அளவுல நியமித்து ஒரு முழுமையான கற்றல் வாய்ப்பு விளையாட்டு ஆசிரியர்ல கணினி ஆசிரியர் கொடுத்து அந்த குழந்தை எந்த துறையில வளரணும்னு நினைத்தாலும் அந்த துறையில வளர்வதற்கான வாய்ப்புகளை கொடுன்னு சொன்னா, ஒரு செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து விட்ட காலத்தில் கணினி ஆசிரியரை கொடுக்காம எப்படிங்க செயற்கை நுண்ணறிவுல நீங்க பெரிய ஆளாக முடியும்? கணினி ஆசிரியரை கொடுக்கல. விளையாட்டு போட்டியில நான் ஒலிம்பிக் போட்டியில தடகளத்துல 100 மீட்டர்ல ஓடணும், 200 மீட்டர்ல ஓடணும், 75 ஆண்டுகளாக என்னால் பங்கேற்பாளரை கூட உருவாக்கி எடுப்ப முடியலையே என்று கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நாம வந்து 3வது மொழியை படிச்சா என்ன கெட்டு போயிரும், 3வது மொழி படிக்க வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. இது எந்த வகையில நியாயம்? இயல்பாக பெற்றோர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா என்னுடைய தாய்மொழியா இருக்கிற தமிழே எனக்கு எழுத படிக்க தெரியல, என காலங்காலமாக என்ன பள்ளிக்கூடத்துக்குள்ளே நீங்க அனுமதிக்கல. எங்க தாத்தா பாட்டி காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போகல, பெண்களை பள்ளிக்கு அனுப்பல. பல சிக்கல்கள்ல இப்பதான் ஒரு தலைமுறை தட்டு தடுமாறி வந்துகிட்டு இருக்கிறோம். ஆக என்னுடைய தாய்மொழியை எழுத்து மூலமாக என் குழந்தைக்கு கற்றுத் தருவதற்கே பள்ளி உதவி செய்தா முடியுமே தவிர நான் உதவி செய்தா முடியாதுன்ற நிலைமையில தான் நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு கூடுதலாக இன்னொரு மொழி ஆங்கிலம் என் பிள்ளைக்கு தேவைப்படுதுன்னா மின்னஞ்சல் முகவரிக்கு ஆங்கிலம் தேவைப்படுது. இந்த பொருளை எடுத்துட்டு போய் அந்த பொருளை கொடுத்துட்டு வான்ற ஒரு சின்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு இளைஞர்கிட்ட கேட்கிற முதல் கேள்வியை ஆங்கிலத்துல பேச தெரியுமான்னு கேட்கிறாங்க. டெலிவரிக்காக ஒரு பணி இருந்தா கூட ஆங்கிலத்துல பேச தெரியுமான்னு கேட்கிறாங்க. எனவே தனியார் கிட்ட தான் நான் பணிக்கு போகணும், தமிழில் இருந்தால் மட்டுமே போதும், அரசு வேலை கிடைக்கும்ன்ற உத்தரவாதம் கொடுக்காத போது என் பிள்ளைய ஆங்கிலம் படிக்கணும்னு நான் விரும்புறேன் தவிர தேவையின் அடிப்படையில் ஆங்கிலம் படிக்கிறத தவிர வேற எதுக்கு அது ஆங்கிலம் படிக்கல. ஆக இந்த 2 மொழியே மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் பொழுது என் சூழலியல்ல இல்லாத 3வது மொழி, அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும், அது தெலுங்கா, மராத்தியா, கன்னடமா, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு சூழலியல்ல இல்லாத மொழி அந்த குழந்தை எப்படி படிக்கும்? ஏற்கனவே தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? பிடிஆர் பேசுறாருன்னா பிடிஆர் பையன் எங்கப்பா படிக்கிறான் அப்படின்னு இன்னைக்கு அண்ணாமலை கேட்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க பாவங்க திரு அண்ணாமலை எல்லாம் வந்து அவருடைய வேலையை தக்க வச்சுக்கிறது, ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டாரு, இப்போ வந்து ஒரு மாநில கட்சிக்கு தலைவரா இருக்கிற வேலை, அதை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் என்னமோ பேசிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியுமாங்க? நான் அவரை பார்த்து பரிதாபப்படுறேங்க. அவர் எதுக்கு ராஜினாமா பண்ணாருன்னு தெரியல. அங்க ஏதாவது சிக்கலா, வேலையே அவரால் தொடர முடியாம போச்சு அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. இப்போ இந்த வேலைக்கு ஆபத்து வருமானம் அவருக்கு பயமா இருக்கு. எனவே இந்த வேலையில தக்க வச்சுக்கணும்னா இப்படிலாம் ஏதோ அதிரடி செய்தாதான் வந்து திரு அமித்ஷாவுக்கு பிடிக்கும். எனவே அதிரடியா பேசினாலே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பேசினார்னா அதுக்கெல்லாம் போய் எப்படிங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தினுடைய பாட திட்டத்தை எடுத்து திரு அண்ணாமலையை வாசிச்சு காமிக்க சொல்லுங்க.
2020 வரைக்கும் இருந்த பாடத்திட்டத்தை இன்றைய வரைக்கும் அது செயல்பட்டுல தான் இருக்கு. நீங்க சொல்ற இந்த தேசிய கல்விக் கொள்கை அறிவிப்புலாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பாடத்திட்டத்தை எடுத்து வாசிக்க சொல்லுங்க. அந்த பாடத்திட்டத்தில் தெளிவா இருக்குன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 2 மொழி தான். இந்தியா முழுக்க 2 மொழி தாங்க, 3 மொழி கிடையாதுங்க. 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் தாங்க 3வது மொழி. தமிழ்நாட்டில் வந்து நீங்க கேந்திர வித்யாலயாக்கள்ல நீங்க தமிழ் ஆசிரியர் நியமிக்கலங்க. இப்போ வந்து நிறைய சட்டம் போட்டதுக்கு அப்புறம் இப்பதாங்க விளம்பரமே கொடுத்துருக்கீங்க. ஒரு சில இடங்கள்ல கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட சில குழந்தைகள் 25% குழந்தைகளை சேர்த்ததுனால அந்த ஹெட்மாஸ்டருங்க, அந்த பிரின்சிபாலுங்க பரிதாபப்பட்டு மிக குறைந்த கட்டணத்துல ஒரு தமிழாசிரியர்களை 1-2 பள்ளியில நியமிச்சிருக்கிறாங்க. அது அந்த அந்த முதல்வருடைய பள்ளி முதல்வருடைய கரிசனையை தவிர கேந்திர வித்யாலயா சங்கத்தன் வந்து முழு நேர ஊழியராக அங்க எந்த ஆசிரியரும் நியமிக்கல. எனவே பணக்காரர்கள் படிக்கிற பள்ளி எல்லாம் மூன்று மொழி அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் வந்து பணக்காரர்கள் ஏழை என்று ஏமாற்றக்கூடாது. இங்க என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா, பணக்காரனுக்கு நீ மொழி கத்து கொடுத்தாலும் மொழி கத்து கொடுக்கலனாலும் அவங்களுக்கு எந்த மொழியை வேண்டாலும் அவங்க கத்துப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என் பிரச்சனை, நானும் வேலைக்கு போகணும், என் இணையரும் வேலைக்கு போகணும், 2 பேரும் வேலைக்கு போயிட்டா என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்ற சூழல் தான். நான் வாழ்றதே நடைபாதையில், நான் வாழ்றதே குடிசை பகுதியில், வாழ்க்கைக்கே எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இல்லை. அப்படித்தான் வந்து இந்தியாவினுடைய பெரும்பகுதி மக்கள் வாழ்றாங்க. கொஞ்சம் பாதுகாப்போட ஒரு ரூமு 1.5 ரூம்ல வாழக்கூடிய நடுத்தர மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கைக்கும் வாய்க்கு எட்டுற அளவுக்கு தான் சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இத்தகைய சூழல்ல வாழ்றவங்களுக்கு கூடுதலாக ஒரு மொழி கொடுத்து இந்த மொழியை படின்னு கட்டாயப்படுத்துறியே, இந்த மொழி என் குழந்தைக்கு எந்த வகையில பயன்பட போகுதுன்னு சொல்லுன்னு கேட்கிறாங்க. ஒரு மொழியை குழந்தை கத்துக்கிறதுல பிரச்சனை. அதுக்கு பதிலா என் குழந்தைய ஒரு தடகள போட்டியில பங்கேற்கிறவைய ஒலிம்பிக்கு போயிட்டு அது கோல்டு மெடல்லாம் அடிக்க வேண்டாம், சில்வர் வேண்டாம், பிரான்ஸ் வேண்டாம், ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்றதுன்னு ஒரு பெருமையை கூட, ஆசிய விளையாட்டு போட்டியில என் குழந்தை வந்து எல்லா போட்டியிலும் பங்கேற்குது அப்படின்ற அந்த பெருமையை கூட அதுக்கு 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு விளையாட்டு டீச்சரை கொடுத்துருன்னு கேட்கிறாங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு கணினி ஆசிரியரை கொடுத்துருன்னு கேட்கிறாங்க. என் புள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படிக்கணும்னா ஒரு நூலகமும் ஒரு நூலகரம் கொடுத்துரு. எல்லா வேலையும் கொண்டு போயிட்டு நீங்க டீச்சர் கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்ப டீச்சர் நூலகர் வேலை பார்ப்பாங்களா அல்லது பாடத்தை நடத்துவாங்களா? அப்ப நூலகர்னு தனியா இருந்தா தானே டீச்சர் சொல்லாத புத்தகத்தெல்லாம் அந்த நூலகர் சொல்லுவாங்க. அதோ பாடுமா அதெல்லாம் வரலாறு புத்தகம், அது பாருமா அதெல்லாம் குழந்தை இலக்கியம், இது பாருமா குழந்தைகளே எழுதின குழந்தை இலக்கியம். அப்ப பெரியவங்க குழந்தைகளுக்காக எழுதுனது என்ன, குழந்தைக்கே குழந்தைகள் எழுதுனது என்ன, இப்படி எல்லாம் வந்து சொல்லணும்னா அதுக்கு ஒரு நூலகர் வேணும்ல. நூலகர் கேட்கிறாங்க மக்கள். அப்பதானே நான் டோட்டோ சானை படிப்பேன், அப்பதானே எனக்கு கற்பனை திறன் வளரும் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, நீங்க அந்த மாதிரி அறிவியல்லாம் தெரிஞ்சு பெரிய ஆள்லாம் ஆகாதீங்க, கூலி வேலைக்கு போறதுக்கு கூடுதலா ஒரு மொழி தெரிஞ்சுக்கோங்க. அங்க போய் மூட்டை தூக்கணும்னு சொன்னா குஜராத்ல போய் மூட்டை தூக்குறதுக்கு குஜராத்தி மொழியில தானே அவன் சொல்லுவான். அப்போ குஜராத்தி மொழியில மூட்டை தூக்கணும்னா குஜராத்தி மொழி தெரியாம எப்படி மூட்டை தூக்குவீங்கன்னு கேக்குறீங்க. நீ ஹிந்தி தெரியாம நீங்க எப்படி போயிட்டு ஹிந்தி மார்க்கெட்ல போய் வேலை செய்வீங்கன்னு கேக்குறீங்க. நான் என் புள்ள ஹிந்தி மார்க்கெட்ல குஜராத் மார்க்கெட்ல வேலை செய்யறதுக்குலாம் நான் கேட்கல, அதான் நானே இங்க செஞ்சுட்டு இருக்கிறேன். இனியாவது என் புள்ள படிச்சுட்டு இஸ்ரோக்கு போகட்டுமா வீர முத்துவேல் மலைன்னு கேட்கிறேன். வீர முத்துவேல் போயிட்டார விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து ஒரு வீர முத்துவேல் என்னால அனுப்ப முடியுது. நக்ரிஸ் நம்ம தென்காசியில இருந்து ஷாஜி அந்த அம்மா மாதிரி போகட்டுமே. அப்படி ஒரு மயில்சாமி அண்ணாதுரை, சிவன், இப்போ இருக்கிற நாராயணன், இவங்களெல்லாம் வந்து நாங்க தானே உருவாக்கி கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாம் 2 மொழியில தானே படிச்சாங்க. அதே போல ஒரு இஸ்ரோ விஞ்ஞானியை உருவாக்கி கொடுன்னா கூலி வேலை போறதுக்கு இன்னொரு வேலையை கத்துக்கோன்னு என் பிள்ளைய கூலி வேலைக்கு அனுப்புறதுக்கு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன்னா அப்படின்னு மக்கள் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆக மக்கள் பார்த்து கேட்பதற்கு பதில் சொல்ல முடியாதவர்கள், மக்களோடு உரையாடல் நடத்த முடியாதவர்கள் அவங்க திமுகவை குறிவைப்பதும் முதலமைச்சரை குறிவைப்பதும் எடுத்துக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, இங்க திமுகவுக்கு போட்டி நான் தான், வேற கட்சியே இல்லைன்னு காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. தமிழ்நாட்டுல கட்சினா திமுக, திமுகவுக்கு போட்டி நாங்க தான் அப்படின்னு இவங்க காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. வேற கட்சியே இல்ல, நாங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த விவாதத்தை நடத்திட்டு இருங்க. மக்கள் எதை விவாதிக்கிறாங்களோ அதை நம்ம 2 பேரும் விவாதிக்க வேண்டாம்ன்றது அவங்களோட நோக்கம். நீங்களும் விவாதிக்காங்க, நாங்களும் விவாதிக்க. நான் உன்னை திட்டுறேன், உன்னை திட்டுற தப்பு நீ சொல்லு, நீ என்ன திட்டு, நீ என்ன எப்படி திட்டலாம் நான் கேட்கிறேன். ஆக நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். அங்க மக்கள் என்ன கேட்கறாங்க? கணினி ஆசிரியர் கேட்கறாங்க. அதுக்கு போடுறதுக்கு உங்ககிட்ட துட்டு இல்ல, என்கிட்ட துட்டு இல்ல. பட்ஜெட்ல நீயும் சொல்ல போறதில்ல, நானும் சொல்ல போறதில்ல. அங்க மக்கள் என்ன கேட்கறாங்க? 1ஆம் கிளாஸ்ல விளையாட்டு டீச்சர் நீயும் அப்பாயின்ட் பண்ண போறதில்ல, நானும் அப்பாயின்ட் பண்ண போறதில்ல. எதுக்கு அதை பத்தி பேசுற? நம்ம இதை பத்தி பேசலாம். இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு நாடாளுமன்றத்துல.
இது நியாயமான உச்சநீதிமன்றம் கேட்கணும். ஏன் தேசிய கல்விக் கொள்கை அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராகன்னு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை பத்தி நாடாளுமன்றம் பேசாம இப்படி தனிப்பட்ட வரிகளை பேசிட்டு இருக்கீங்களே, இப்படி மக்கள் வரிப்பணம் வந்து செலவாகிறது நியாயமா? நாடாளுமன்ற விவாதம் என்பது எவ்வளவு செழுமையாக இருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்க வேண்டாமா? ஏன் கேட்கவே மாட்டேங்குது? அட்லீஸ்ட் தானா கேட்க வேண்டாம். ஏதாவது ஒரு வழக்கு வரும்போதாவது அந்த வழக்கு விசாரிக்கும் ஒரு பத்திரிகையில செய்தி படிக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நாடாளுமன்ற நேரம் இப்படி எல்லாம் வீணாகிறதுன்றது எங்களுக்கு கவலையார் தெரிவிக்கலாமே. அப்ப படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள் எல்லாம் அந்த கவலையை தெரிவிக்காமல் இருந்தால், எனக்கு படிப்பறிவு இல்ல, எனக்கு அரசமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு எந்த அளவுக்கு அறிவு பெறுவதற்கான வாய்ப்பே நீங்க கொடுக்கல, அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையால் அந்த வாய்ப்பை பெறட்டும் துடிச்சிட்டு இருக்கிறேன் நானே போராடணும் நீங்க நினைக்கிறது எப்படிங்க சரியா இருக்க முடியும்? அதுதான் உழைக்கிற மக்கள் கேட்கிறாங்க. அப்ப அந்த உழைக்கும் மக்களை குழப்புவது, இப்படி 3வது மொழியில கத்துக்கிட்டா உலகமே உன் கையில அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஆமாம் போல இருக்கு அப்படின்னு நம்ப வைக்கிறது. அதனால என்ன பலன் என்று விவாதிக்கின்ற போது அந்த விவாதத்தை திசை திருப்புவதற்கு அவன் புள்ள எங்க படிக்கிறான் படி, ஏன் அவன் முட்டாளாவே இருக்கட்டும்ன்ற நான். அவன் புள்ள முட்டாள்னா நீயும் வந்து உன் புள்ளைய முட்டாளாக்குன்னு சொல்றது எப்படிங்க? சிபிஎஸ்இ பள்ளி தமிழ்நாட்டில் இயங்குதுன்னு சொன்னா அந்த சிபிஎஸ்இ பள்ளி தமிழ்நாடு தமிழ் லாங்குவேஜ் லேர்னிங் ஆக்ட் 2006 amended in 2012. அப்ப 2012 சட்டம்படி அந்த சிபிஎஸ்இ என்னச்சுன்னா பார்ட் 1 தமிழ் கம்பல்சரி, பார்ட் 2 இங்கிலீஷ் கம்பல்சரி, பார்ட் 4 தெளிவா இருக்கு. தமிழ்நாடு சட்டம் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி ரொம்ப தெளிவா இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அல்லது ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் தாய்மொழியில் கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி வச்சிருக்கோம். ஓகே, நீங்க தமிழர்களை போய் கூடுதலாக ஒரு மொழிப்படி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தமிழ் அல்லாத தாய்மொழி அல்லாதவர்கள் அவங்க தமிழ் ஏன்னா அதுதான சூழலியல் மொழி. தமிழ் மாநிலத்தில் இருக்க ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கினா அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தேவையான மொழியை அவங்க வந்து படிக்கிறாங்க, தமிழை படிக்கிறாங்க. கூடுதலாக அவர்கள் மாநிலத்துக்கு திரும்ப போறாங்க அல்லது அவங்களுடைய மொழி அவங்களுக்கு எந்த மாநிலத்தில் இருந்தா அவங்க மொழி அவங்க தெரிஞ்சிருக்கணும். அரசமைப்பு சட்டத்தை சொல்லுது. தமிழ்நாட்டில் பயிற்று மொழி கன்னட பயிற்று மொழி பள்ளிகள் இருக்கு, உருது பயிற்று மொழி, தெலுங்கு பயிற்று மொழி பள்ளி இருக்கு, குஜராத்தி பயிற்று மொழி பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. சரியா? இதெல்லாம் பல பள்ளிகள் பாத்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டது. காரணம் என்னன்னா அந்த 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 காலகட்டத்தில் மெட்ராஸ் ஸ்டேட்ல ஆந்திராவின் ஒரு பகுதி, கேரளாவின் ஒரு பகுதி, ஒரு பாரம்பரியம். இந்தியா தமிழ்நாடு இந்தியாவில் வந்து மொழிவாரி மாநிலமாக பல மாநிலங்கள் உருவான பிறகு மிச்சம் இருந்த மெட்ராஸ் ஸ்டேட், அந்த மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு ஆச்சு. அப்போ கூட இந்த பள்ளிகள் இன்றைய தேதி வரை சென்னை மாநகரத்தில் கூட இயங்கிட்டு இருக்கு. ஒரு பார்டர் ஸ்டேட்ல மட்டும் இல்ல, பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இல்ல, சென்னையில இயங்கிட்டு இருக்கு. இந்த பள்ளிகள்லாம் சென்னையில இயங்கிட்டு இருக்கு. ஆக தமிழ்நாடு மொழி வெறியில இயங்கல. ஒரு மொழி மேல நீங்க தேசிய கல்விக் கொள்கையில சொல்லி இருக்கிற மாதிரி சமஸ்கிருதம் தான் ஆகச் சிறந்த மொழி, சமஸ்கிருதம் தான் இந்தியாவுடைய அனைத்து மொழிகளுக்கும் பங்களிப்பு கொடுத்தது, மொழி வளர்ச்சிக்கு உதவி இருக்கு, பண்பாட்டு வளர்ச்சிக்கு உதவி இருக்கு. எனவே சமஸ்கிருதத்தை எல்லா நிலையிலும் எல்லா வகையிலும் கற்றுக் கொடுப்பதற்கு அனைத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு நீங்க தேசிய கல்விக் கொள்கையில எழுதி வச்ச மாதிரிலாம் தமிழர்கள் நடந்துக்கல. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எங்க மொழி சிறந்த மொழி, எங்கள் மொழி எல்லோரும் மொழியை விட நாங்க சிறந்தவர்கள் என்பதில் எங்களுக்கு அதே நேரத்தில் நீங்க உங்க மொழியை கொண்டாடுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை நாங்க கொடுக்கிறோம் என்கின்ற மக்களாட்சி பண்புக்குட்பட்ட ஜனநாயக பண்போடு நடந்து கொள்ளக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் நான் கேட்க விரும்புறேன். இந்த மத்திய அமைச்சருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், இணையமைச்சர் ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், அவங்க தமிழ்நாடு அரசை வந்து இங்க இருக்கிற பள்ளி மாணவர்களுடைய சூழல் எப்படி இருக்குது, இவங்க எப்படி கல்வி பயில்றாங்க, குறிப்பாக தமிழ் வழி பள்ளிகளோட எண்ணிக்கை எவ்வளவு குறைஞ்சிருக்கு தெரியுமா, தமிழ் வழியில் நீங்க எவ்வளவு ஆட்கள் கம்மியாயிட்டே போறாங்க தெரியுமா, ஆங்கில வழியில் அதிகமாயிட்டு போறாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்களை பார்த்து கொஸ்டின் பண்றாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இப்ப எப்படிதான் இருக்குது தமிழ்நாட்டில்? அதாவது என்னன்னா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுறது, பிரச்சனையை கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் பிரச்சனையில மாட்டிக்கிட்டியான்னு பார்த்துட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா இப்ப என்ன மாத்திரம் சொல்றிய அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாதாரணமாக தெருவில் நின்று 2 பேர் சண்டை விடுவாங்க பாருங்க. அதே சண்டையை இப்ப அவங்க போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. நான் கேட்கிறேன், யஷ்பால் கமிட்டி ரிப்போர்ட் லேர்னிங் வித்தவுட் பர்டன், சுமையில்லா கற்றல் என்ற 1993 யஷ்பால் கமிட்டி பரிந்துரையில சிபிஎஸ்இ பள்ளிகள் எந்தெந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த பள்ளிகளை மாநில பாடத்திட்ட பள்ளிகளோடு இணைத்து விடுங்கள். சிபிஎஸ்இ தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறதுக்கு அனுமதிக்காதீங்க. சிபிஎஸ்இ வரையறை எல்லைய கேந்திர வித்யாலயா நவோதயா வித்யாலயோட நிறுத்திக்கோங்கன்னு சொன்னாங்க. மத்திய பாடத்திட்ட பள்ளிகளோட அதை நீங்க நிறுத்திக்கோங்க, நீங்க அந்த சிறப்பு பள்ளிகளோட நிறுத்திக்கோங்க. அதை தாண்டி தனியார் கேட்கிறாங்கன்னா அந்த தனியார மாநில பாடத்திட்டத்தோட இயங்க சொல்லுங்கன்னு சுமையில்லா கற்றல்ன்ற பேராசிரியர் யஷ்பால் கமிட்டி சொல்லியிருந்தார். அதை ஏன் நீங்க ஏற்கல? அதை ஏற்றிருந்தால் உங்களுக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமே திறந்திருக்காதுல்ல.
இப்ப இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் திறந்திருக்குங்கல்ல, அந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல எண்ணிக்கையில மிக குறைவாக படிக்கிறவங்க யாருன்னு கேட்டா பட்டியலினத்தவர், பழங்குடியினர், எஸ்சி எஸ்டி எண்ணிக்கை. மரியாதைக்குரிய திரு கிறிஸ்துதாஸ் ஐஏஎஸ் அவர்கள் தகவல்களை சேகரிச்சு வச்சிருக்கிறார். அவர் தகவல் உரிமை சட்டத்திலையும் மற்ற வகையிலையும் எந்தெந்த வகையில் தேவைன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கே வச்சிருக்காரு. நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கே கொடுப்பார். எத்தனை சதவீதம் பேர் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல எஸ்சி படிக்கிறாங்க, எஸ்டி படிக்கிறாங்கன்னு மிக 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 குறைவா படிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் அதிகம் கேட்டீங்கன்னா பிசி, எம்பிசி பசங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அப்ப அங்க படிக்கிறதுலாம் யாரு? சமூகத்தில் மிகவும் உயர்ந்த மனிதர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட, பிறப்பினாலே அவர்கள்லாம் உயர்ந்த ஜாதின்னு அடையாளம் காணப்பட்ட அந்த பிள்ளைங்க தான் அதிகமா படிக்குது. இப்ப சாதாரண கூலின்னு அடையாளப்படுத்தப்பட்ட நான் தெருவில் நான் ஒரு காலத்தில் எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லாம் ரிக்ஷா இழுத்துட்டு இருந்திருக்கலாம், செருப்பு தைச்சிட்டு இருந்திருக்கலாம். நான் இவங்கெல்லாம் பிள்ளைங்க படிக்க வைக்கிறத, இவங்கெல்லாம் படிக்கிறத பார்த்து ஏக்கத்தோட வளர்ந்த நான் இப்போ என் பேர பிள்ளைகளை பார்க்குறேன். அப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் எதுல படிக்குது? இங்கிலீஷ் மீடியத்தில். அப்போ சிபிஎஸ்இ இங்கிலீஷ் மீடியத்தில் நடத்துதா? அப்போ அதே மாதிரி தமிழ்நாடு அரசு இங்கிலீஷ் மீடியத்தில் நடத்துறா, என் பிள்ளைய போய் சேர்த்துடலாம். இந்த ஏக்கத்தை ஏன் உருவாக்குனீங்கன்னு கேட்கிறேன். இந்த ஏக்கத்தை உருவாக்கின ஒன்றிய அரசு ஏக்கத்தை உருவாக்கி ஒரு தவறான வழிகாட்டுதலை உருவாக்கிட்டு இப்ப நீங்க தமிழ்நாடு அரசை பார்த்து இந்த கேள்வி கேட்கறது ஒரு நியாயமா? மக்கள் கேட்டது என்ன? என் புள்ள ஆங்கிலத்துல யாராவது பேசினா புரிஞ்சுக்கணும், திரும்ப பேசணும், படிக்க தெரியணும், எழுத தெரியணும்னு கேட்டாங்க. இதுதான் கேட்டாங்க. யார வேணாலும் போய் கேளுங்க. என் புள்ள, ஏன்னா அது வேலைக்கோ மற்ற விஷயத்துக்கோ தேவைப்படும். அதுக்கு நீங்க செய்யணும், என்ன செய்யணும்? ஒரு ஆங்கில பயிற்று மொழிக்கு ஆசிரியர் நியமிக்கணும். இங்கிலீஷ் as a சப்ஜெக்ட். அப்ப ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஆங்கில மொழி ஆசிரியர் நியமித்தால் மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறிடுச்சு. இப்போ பயிற்று மொழி தமிழாக இருந்தால் அந்த பிள்ளை வீர முத்துவேலா உருவாகும். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு ஷாஜியா, ஒரு தென்காசி ஷாஜியா உருவாகும். ஒரு சிவனாக, ஒரு நாராயணனாக, இஸ்ரோனுடைய பல்வேறு தரப்பட்ட விஞ்ஞானிகளாக, இப்படி பல துறை ஆளுமைகளாக, எழுத்தாளனாக, கவிஞனாக, அல்லது பல துறையில அவங்க திறமை பெற்றவர்களாக வரும். பொருளாதார நிபுணராக வரலாம், வழக்கறிஞராக வரலாம், மருத்துவராக வரலாம், எல்லா துறையிலும் அவங்களால வர முடியும். எனவே பயிற்று மொழி என்றால் என்ன, பாடமொழி என்றால் என்ன என்ற விவாதத்தை யார்கிட்டையும் போய் நடத்தல. ஒன்றிய அரசு நடத்தினாங்களா? பயிற்று மொழி என்றால் என்ன, பாடமொழி என்றால் என்ன என்று நடத்தினாங்களா? எதையுமே நடத்தல. அப்போ அப்படியான விவாதத்தை நடத்தாமல் மக்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பு என்ன, மக்களுக்கு எத்தகைய தெளிவை கொடுக்கணும், உங்க பிள்ளை ஆங்கிலத்துல பேசணும்னா அதுக்கு தேவை ஒரு ஆங்கில மொழி ஆசிரியர் நியமனம் தானே தவிர பயிற்று மொழி அல்ல. கணிதத்தையோ அறிவியலோ சமூகவியலோ உங்க பிள்ளை தாய்மொழியில கற்றால் அந்த பிள்ளை பிற்காலத்துல அறிவும் பெறும். எதிர்காலத்தில் அது ஆங்கிலத்துல படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம். அல்ல அது வேறு எந்த மொழியில படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த மொழிக்கு உண்டான, அந்த மொழியை கற்பதற்குண்டான திறன்கள் இந்த ஒரு மொழி மூலமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கும். இந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு பதிலா 3 மொழி படி, 4 மொழி படி, 5 மொழி படின்றது எப்படிங்க? ஒரு மொழியை நல்லா படிச்சா நீ எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் அந்த நாட்டுக்கு பேசப்படுற மொழியை நீ படிக்க முடியும். எனவே ஒரு மொழியை நல்லா படிச்சுக்கோ, ஒரு மொழி மூலமா எந்த மொழியும் படிக்கலாம் என்ற நம்பிக்கையை கொடுக்காம மக்களை குழப்புவது ஏன்னு தான் நான் கேட்கிறேன். ஒரு மொழிக்கே டீச்சர் போட வக்கில்லைன்னு போது 3 மொழிக்கு எங்க இருந்து நீங்க டீச்சர் போட போறீங்க? அப்ப டீச்சரே போடாம 3 மொழி படின்னு டெக்ஸ்ட் புக்கை மாத்திரம் கொடுத்தா பிள்ளைங்க எப்படி படிக்கும்? எனவே மக்களை குழப்புவது, ஒட்டுமொத்தமாக கற்றல் செயல்பாடே இல்லாம வெறும் எழுத்தறிவு கொடுத்து பிள்ளைகளை பள்ளியை விட்டு நகர்த்துவது, வேலை திறனை குறித்து அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக சந்தையில, வேலை சந்தையில விட்டு விடுவது என்ற மிக சூழ்ச்சிகரமான திட்டம் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அதனால தான் அதை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏற்க இயலாதுன்னு அரசமைப்பு சட்டத்தின்படி கல்வியல் செயல்பாட்டிலிருந்து அதை மறுத்தவர்கள் பேசுவதற்கு பதில் சொல்லுங்க. அதுதான் நியாயம். இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அல்லது உங்களுடைய ஸ்டாண்ட ஒரு கவர்மெண்டால ஓப்பனா எடுக்க முடியாதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம நிதி கேட்கிறோம். இப்ப சமக்கர சிக்ஷானுக்கு உங்க நிதி தரல, அந்த நிதியை கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா பிஎம்ஸ்டி ஏத்துக்க நிதி தரோம் அப்படிங்கிறாங்க. இதான இஷ்யூ. அப்ப இந்த நிதியை வேண்டாம் நம்ம நிராகரிச்சுட்டு, இந்த திட்டம் வேணாம் நிராகரிச்சுட்டு நம்மளால மொத்தமா வெளியேற முடியுமா? அல்லது இதை என்ன பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்டால? மாநில அரசு நினைத்தால் பேசலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவர் திருப்பி பார்த்து, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்வி அமைச்சரை பார்த்து, தர்மேந்திர பிரதானை பார்த்து, பிரதமரை பார்த்து, அல்லது நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூட நியாயப்படுத்தி பேசியிருக்காங்க. அவங்க அப்படிப்பட்டவங்களை பார்த்து இது கூறு, நான் 14க்கு எதிரானதா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு அவரை கேட்க வேண்டியது தானே.
நாடாளுமன்றத்தில் அந்த கேள்வி எழுப்ப வேண்டியதுதானே. PMC பள்ளி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட ஒரு கல்வி அமைப்பை உருவாக்குகிறது. எனவே நாங்கள் எங்க கிட்ட இருக்கிற 38,000 பள்ளிகளையும் நாங்க சோதனை பள்ளிக்கூடமாக, அதாவது ஒவ்வொரு பள்ளியுமே எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல்ஸா இருக்கும். புதுசாக பல வகையான கல்வி முறை, பல வகையான கற்றல் முறையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு எங்க ஆசிரியர்களை நாங்கள் தகுதிப்படுத்த போறோம், திறன்படுத்த போறோம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளியும் சமமான பள்ளி. எல்லா பிள்ளைகளும் எல்லா வகையான வித்தைகளும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்க போறோம். எனவே சமமான கற்றல் வாய்ப்பு என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம். ஆனால் PMC பள்ளி என்பது சம கற்றல் வாய்ப்பு என்பதற்கு நேர் எதிராக சிலருக்கு மட்டும் ஆகச்சிறந்த கற்றல் வாய்ப்பு, சிலருக்கு கற்றல் வாய்ப்பு என்கின்ற வகையில் ஒரு பாகுபாடை ஏற்படுத்துகிறது. எனவே பாகுபாட்டின் அடிப்படையில் இருக்கிற PMC ஏற்க இயலாது. இது அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14 கூறு 21க்கு எதிரானது என்ற வாதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்ப முடியும். அப்படி எழுப்பும் போதுதான் அவங்க அதற்கு பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்லட்டோன்றேன். என்ன எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு பாத்துறலாம். ஒரு பாகுபாட்டை உங்களால் ஆர்டிகல் 14ல ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஒரு பாகுபாட்டை, ஒரு அநீதியை நீங்க அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 படி எப்படி நியாயப்படுத்த முடியும்? இல்ல சில கூறுகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. நான் நேரடியா கேக்குறேன். PMC என்பது ஒரு கூறு தானங்க. PMC ஒரு கூறு தானே. எந்த கூறு அதுல ஏத்துக்கிட்டோம்? நீங்க திரும்ப நீங்க கேட்க வர்றது என்னன்னா, இப்ப கூட கல்வி அமைச்சர் வெளியிட்டக்கூடிய அறிக்கை அதனால காமிச்சவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. பாருங்க சார், நீங்க ஒரு கல்வி அமைச்சர் இது பண்றது நியாயமாங்க? இது எப்பங்க வெளிவந்தது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்துருச்சா இல்லையாங்க? இது ஒன்றிய அமைச்சகத்தினுடைய அவங்க கீழே இருக்கிற கல்வி துறையினுடைய அலுவல் சார்ந்த எக்ஸ் தளத்துல வெளியிடப்பட்டது. எப்பவோ இன்னைக்கு மீட் பண்ணிட்டு அந்த போட்டோ எடுத்து போட்டாரு. இந்த கடிதம் என்ன புதுசாவா போடுறாங்க? அப்ப பழைய கடிதத்தை இப்ப கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கீங்க. அப்பவே பதில் சொல்லியாச்சுல்ல. அதுலதான் தெளிவா ஒரு 3 வரி, 2வது பேராகிராஃப்ல கடைசி 3 வரி இருக்கு பாருங்க. அந்த 3 வரி படிங்க. அதுல அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க? we shall appoint a committeeன்றாங்க. எங்க ஒரு தலைமைச் செயலாளர், ஒரு மூத்த IAS ஆபீசர், அவர் ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் கிட்ட இருந்து வர்ற கடிதம், அந்த கடிதத்துக்கு ஒரு பதில் எழுதணும். ஒரு IAS ஆபீசர், ஒரு சீனியர் பதில் எழுதணும்னா அவர் எவ்வளவு டிப்ளமேட்டிக்கா எழுத முடியுங்க? ஐயா அதெல்லாம் நான் எப்படியா ஏத்துக்கிறது? இவ்வளவு தப்பு முடியாது போங்கயா, அப்படி எழுத முடியுமாங்க? அப்ப அவர் டிப்ளமேட்டிக்கா அவர் என்ன சொல்றாரு? ஐயா நாங்க ஒரு குழு, ஏன் குழு போடணும்னு நான் கேட்கிறேன். ஏன் குழு போடணும்? இப்ப அவருக்கு சந்தேகம் வந்ததால தானே குழு போடுறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? குழு போட்டு குழு வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வேண்டான்னு சொல்றேங்க, நான் சொல்ல முடியும்? நான் நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க ஒரு திட்டம் கொடுத்தா நல்ல திட்டமா தான் கொடுப்பீங்க, அந்த திட்டத்துல நான் கையெழுத்து போடணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் குழுனுடைய அறிக்கைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், அறிக்கை வந்தா நான் கையெழுத்து போட்டுறேன், இப்படிதான் எழுதி. இதை தவிர வேற எப்படி எழுத முடியும்? திரு ஜெய்சங்கர் அவர்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணாரு திரு நரேந்திர மோடி அவர்களை? யோசிச்சு பாருங்க. கையில விலங்கு போட்டது எல்லாருக்கும் தெரியும், கால்ல விலங்கு போட்டது எல்லாருக்கும் தெரியும். கை விலங்கு, கால் விலங்கு போட்டு 40 மணி நேரம் இப்படி எப்படி அசர முடியாதுன்னு சொல்லி ராணுவ விமானம், சாதாரண விமானம் இல்ல, ஒரு ராணுவ விமானம் இன்னொரு நாட்டினுடைய எல்லைக்குள்ள இறக்குது. அதுவும் எந்த இடத்துல? பகத்சிங் ரத்தத்தோடு உறைந்து போன அந்த மண்ணை எடுத்து இந்தியாவுக்கான விடுதலைக்காக போராடுவேன் சத்தியம் எடுத்துக்கிட்ட ஜாலியன் வாலாபாக் இருந்த அம்ரிஸ்டர்ல கொண்டு அம்ரிஸ்டரை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க. யாருக்கு எதிராக? பகத்சிங்குக்கு எதிராக இல்லையா? இந்திய நாட்டு மக்களுடைய 140 கோடி மக்களுடைய அந்த இறையாண்மை என்கின்ற அந்த இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் இல்ல. இது என்ன சாதாரண விஷயமா? ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்துல நடந்த பிறகு கூட திரு ட்ரம்ப் அவர்கள் பக்கத்துல திரு நரேந்திர மோடி அவர்கள் அமைதியாக அமர்ந்து விட்டு வந்திருக்கிறாரே, இதை பற்றி எதையுமே பேசலையே. அவர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு ராணுவ விமானத்துல மீண்டும் இன்னும் சில பேரை அதே போல அனுப்பி இருக்கிறாங்களே, இதுக்கு இந்திய அரசினுடைய பதில் என்னன்னு கேட்டதற்கு திரு ஜெய்சங்கர் அவர்கள் எப்படி பேசினாரு? ஜெய்சங்கர் பேசினதால் கையில் போட்ட விலங்கு இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? காலில் போட்ட விலங்கு இல்லைன்னு ஆயிடுமா? 40 மணி நேரம் இப்படி அப்படி அசையாமல் உட்கார்ந்து இருக்கணும்னு சொன்னதோ, ராணுவ விமானத்தில் வந்துட்டு போனதோ, இந்திய மக்களுக்கு விடப்பட்ட இறையாண்மை எதுவுமே இல்லைன்னு ஆயிடுமா? பேசினார் இல்ல. காரணம் என்ன? முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் அவர், IFS ஆபீசர் அவர். ஒரு IFS ஆபீசர் எவ்வளவு டிப்ளமேட்டிக்கா பேச முடியும் அவ்வளவு டிப்ளமேட்டிக்கா பேசினாரு. அதே போலதான் ஒரு தலைமைச் செயலாளர், எந்த மாநிலத்தின் தலைமைச் செயலாளராக இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதும் பொழுது, ஐயா நான் ஒரு அரசு ஊழியன், நான் கையெழுத்து போடணும்னா நான் கையெழுத்து போட தயாரா இருக்கிறேன், பட் இருந்தாலும் ஒரு குழு போட்டிருக்கோம், அந்த குழு பரிந்துரைத்தால் இதுல என்ன யூ டர்ன் எடுக்கிறதுக்கு இருக்குன்னு கேட்கிறேன். இப்ப அந்த குழு சொல்லுது எப்படி ஒரு பாகுபாட்டை அனுமதிக்க முடியும்? அரசமைப்பு சட்டம் பாகுபடுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்கு. குழந்தைகளை எப்படி ஆகச்சிறந்த குழந்தைகள் என்று பாகுபடுத்துவது?
ஆசிரியர்களை எப்படி ஆகச்சிறந்த ஆசிரியர்கள் என்று பாகுபடுத்துறது? ஒன்று மட்டும் ரைசிங் இந்தியாக்கான ஸ்கூல்னா மற்றதுனா எந்த இந்தியாக்கான ஸ்கூல்ன்ற கேள்வி எழாதா? எனவே இதுக்கு கையெழுத்து போடாதீங்க. எல்லாவற்றுக்கும் மேல வேலை திறன் சொல்றாங்க. குழந்தை தொழிலாளிகளை உருவாக்குற ஒரு ஏற்பாடாக இது அமைஞ்சிரும். எனவே குழந்தை பருவத்து மாணவர்களுக்கு வேலை திறன் கொடுக்க கூடாதுன்றது மாநில அரசோட கொள்கை முடிவு என்கின்ற வகையில குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டமே இங்க இருக்கு. அந்த சட்டத்தை திரு மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசு திருத்தி 16 வயது கூட அதை 16 வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு மேல கூட குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் நேரடியாக உங்க குழந்தைகள்னு கண்டுபிடிக்காம அவங்களை என்ன செய்யலாம், அவங்க எப்படிப்பட்டவங்க என்ற அந்த சட்டத்தை திருத்தினாங்க. அதே போல குழந்தை சட்டத்தையும் திருத்தினாங்க. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் இருக்கு இல்லைங்களா? குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டத்தில் என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா, குழந்தைங்க அப்பா அம்மா செய்யக்கூடிய வேலை, குடும்ப வேலை, ஃபேமிலி என்டர்பிரைஸ், பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேமிலி என்டர்பிரைஸ்ல வேலை செய்யலாமா, பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யலாமா. அப்ப அப்பா அம்மா செய்யற வேலை செய்யணும்னா ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவன விளையாட போயிடும், இல்ல பள்ளிக்கூடத்தில் தரப்பட்ட வீட்டு பாடம் செய்யும், இல்ல அது தன் விருப்பப்படி எதை வேணா. ஆனா இன்னொரு குழந்தை பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த உடனே வீட்டு வேலை செய்யணும்னா 2 மடங்கு உழைப்பு இல்லையா? பள்ளிக்கூடத்திலே உழைப்பு செலுத்தி இருக்கு, இங்கேயும் உழைப்பு செலுத்தி இருக்கு. அப்ப அது உழைப்பு சுரண்டல் இல்லையா? அப்ப உழைப்பு சுரண்டலை அனுமதிப்பது போல குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கு. எனவே இங்க நீங்க அரைக்குறன் திறன் கொண்ட கூலி தொழிலாளி ஆகக்கூடிய வாய்ப்பை உருவாக்குற வகையில 8ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு வேலை திறன் பயிற்சி கொடுத்துட்டீங்கன்னா அப்ப அந்த குழந்தை பருவத்திலே அவங்க கூலி தொழிலாளர் மாறிடும். இவ்வளவு ஆபத்துகள் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு. அந்த ஆபத்துகளை நிறைந்ததுதான் பிஎம்ஸ்டி. அந்த தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான மாதிரிகள் தான் பிஎம்ஸ்டி பள்ளின்னு அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதை ஏற்காதீர்கள் என்று அந்த குழு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் என்ன செய்வார்? இதுல என்ன யூ டர்ன் இருக்கு? நாங்க குழு போட்டிருக்கோம், குழுனுடைய பரிந்துரை, குழு எழுப்பி இருக்கக்கூடிய இவ்வளவு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒன்றிய அரசு ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிறது? சரி, குழு சொல்லல, அரசு கேட்கல, அரசு சொல்லலைன்னா தமிழக மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. தமிழ்நாட்டில் இருக்க ஆசிரியர் இயக்கங்கள், மாணவர் இயக்கங்கள், பெற்றோர் இயக்கங்கள், கல்வி சார்ந்த அமைப்புகள், கல்வி செயல்பாட்டாளர்கள், கல்வி புலன்ல பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களாக இருந்தவர்கள் இத்துணை பேர் கேட்கிறாங்களே. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இதற்கெல்லாம் பதில் சொல்லாம 2 கட்சிக்கு இடையில நடக்கிற சதுரங்க போட்டி போல நீங்க இந்த கல்விக் கொள்கையை பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை என்பதை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பொறுப்புணர்வோடு உணரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த விவகாரம் குறித்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நிறைவாக ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையில் சட்டத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. நீங்களுமே சட்ட ரீதியாக தான் ஒரு விஷயத்தை அணுகணும்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசக்கூடியவங்க. இந்த மும்மொழி விவகாரத்தில் குறிப்பாக இந்தி அப்படிங்கிற விவகாரத்தை பொறுத்தப்பட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியை ப்ரமோட் பண்ணுறதை பற்றி சட்டமே சொல்லியிருக்குங்க, இந்தியை ப்ரமோட் பண்ணுறதை பற்றி சட்டத்தில் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. கல்வி இன்னும் ஒத்திசைப்பட்டது இருந்துகிட்டு இருக்கு. அப்போ டோட்டலாக சொல்யூஷன் நோக்கி நகரணும்னா வாட் ஷுட் வி டு? நம்ம அரசாங்கம் நம்ம என்ன செய்யணும்? மக்கள் என்ன பண்ணணும்? நம்ம நீங்கள் இமயமலையை ஏற வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சிட்டீங்க, இமயமலையினுடைய உச்சி சிகரத்தை தொடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிகரத்தை தொட வேண்டும் என்றால் அதற்கு தேவையான ஆரோக்கியமான உடல் இருக்கணும். ஓகே, அப்போ ஆரோக்கியமான உடல் வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான ஊட்டச்சத்தும் அதற்குண்டான பயிற்சியும் எடுத்துக்கணும். உண்மை. அதற்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய திருநீர்மலையை நீங்க ஏறிட்டு வரணும். மலை ஏற முடியுதா? செஞ்சி கோட்டைக்கு போய் செஞ்சி மலையை ஏறி பார்க்கணும், மலை ஏற முடியாது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஆனைமுடியை நீங்க தொடணும். அதுக்கப்புறம் தான் மேற்கு தொடர்ச்சி மலை ஏறி முடிச்சு மலை ஏறத்துக்கு தெம்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் பனி பாறைகள் நிறைந்த இமயமலையில ஏறி நீங்க சிகரத்தை தொட முடியும். சிகரத்தை தொடுவதற்கு சட்டத்தில் எழுதி வைத்து விட்டேன். இனிமேல் யார் வேண்டுமானாலும் சிகரத்தை தொடலாம். வாருங்கள் எல்லோரும் இமயமலைக்கு கூப்பிட்டா எப்படி இருக்குமோ, சத்துணவு கொடுக்காம, உடற்பயிற்சி கொடுக்காம, எந்த விதமான மரம் ஏறுவதற்கே தயங்கக்கூடிய ஒரு ஆளை மலை ஏறுவதற்கு, அதுவும் எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவதற்கு, இமயமலை ஏறுவதற்கு அழைப்பு கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு. நீங்க சொல்றது இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஹிந்தியை பற்றி எழுதி வைத்திருப்பதாக பிரிவு 341 ஆர்டிகல் 3 இருக்கு. அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்கன்றதை பற்றி மட்டுமே நீங்க பேசுவது எப்ப எவரெஸ்ட் மலையில தொடணும்னு நான் சொல்லிட்டேன்ல. நீங்க எவரெஸ்ட் மலையில தொடுவதற்கு 140 கோடி மக்களும் தயாராகி விட்டீர்களா? எப்ப எவரெஸ்ட் மலை எனக்கு பசி ஆறதுக்கு உணவு குடியா?
உணவு கொடு, உடற்பயிற்சி கொடு, மரம் ஏறுறதுனா என்ன, மலை ஏறுறதுனா என்னன்னு வித்தியாசம் சொல்லி கொடு. அதுவும் பனிமலை ஏறணும்னா அது சறுக்குனா நான் எப்படி அது கொடு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேங்க. அதான் அரசியல் சட்டத்தில் எழுதி வச்சிருக்கல இமயமலை ஏறணும்ட்டு. அவ்வளவுதான், வாங்க எல்லாரும். இத்தனை நாள் உங்களை யாரும் விடல. யாராவது சொன்னாங்களா அவங்கள இமயமலைக்கு வாங்க நான் கூட்டு போறேன் கேட்டாங்களா? நான் கேட்கிறேன் பாரு, நான் கேட்கறது தப்புன்றீங்க. இது வரைக்கும் எந்த ஆட்சியும் கேட்கலையே, நான் தானே கேட்கிறேன். எப்படி என்ன நீ பாராட்டணும் எப்படின்னு கேட்டா எப்படி இருக்குமோ அதை போலத்தான் இவர்கள் ஹிந்தியை பற்றி நாங்கள் எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதெல்லாம். அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்திய மொழிகள் அனைத்தையுமே வளர்க்கணும். இந்திய மொழிகளை வளர்க்கணும்னா என்ன அர்த்தம்? கொத்தாரி கமிஷன் பரிந்துரையிலிருந்து அது இருக்கு. இந்திய மொழிகளில் வளர்க்கணும், எழுத்து வரிவடிவமே இல்லாத மொழிகளுக்கெல்லாம் எழுத்து வரிவடிவம் கொடுக்கணும்னு இருக்கு. ஓகே, எழுத்து வடிவம் கொடுத்து அதுல புத்தகங்கள்லாம் எழுது. இதுதான் இந்திய மொழிகள் வளர்ச்சி. அப்போ இந்திய மொழியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அந்தந்த குழந்தைகள், நான் பழங்குடி ஒரு மலை கிராமத்தில் இருக்கிறேன், அல்லது சமவெளியில் இருக்கலாம், பீடபூமியில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். எங்க குழு 30 பேர் 40 பேர் தான் நாங்க இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குன்னா எங்க மொழியிலே ஒரு எழுத்தறிவு கிடைச்சி எங்க மொழியிலே ஒரு புத்தகம் வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுதான் பன்முகத்தன்மையை கொண்டாடுவது. இது இந்திய அரசியல் சட்டத்தில் சொல்லி இருக்கு. ஆக எல்லா மொழியை வளர்க்கணும்னா எல்லா மொழியிலையும் இத்தனை நாள் நடக்கல, இப்போவாது நாங்க அதை தொடங்குறோம் என்று அந்த தொடக்கத்திற்குள்ள நீங்க வரல. கூறு 41 அரசின் பொருளாதாரம் மேம்பட அரசு கல்வியை உரிமையா கொடுத்திருக்குன்னு சொல்லியிருக்கு. கூறு 41 சொல்லியிருக்கு. கூறு 41 பற்றி பேசவே மாட்டேன்னு சொல்றீங்க. கல்வியை உரிமையா கொடுக்க முடியாது, சந்தையில கொடுத்துறேன்னு சொல்றீங்க. பொருளாதாரம் ஒரு பக்கத்துல வளர்ந்திருக்கு, ஆனா இன்னொரு பக்கத்துல தனியார் கிட்ட கொடுக்கறீங்க, அரசு கல்வியை கொடுக்காதுன்னு சொல்றீங்க. அது இந்திய அரசியல் சட்டத்தில் கூறு 41க்கு நேர் எதிரானது. நீங்க அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கீங்க. 43 லிவிங் வேஜஸ் சொல்லுது. ஆசிரியர்களுக்கு, பள்ளியில கல்லூரியில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அளவிற்கு ஊதியம் கொடுக்கிறது தான் லிவிங் வேஜஸ். குறைந்தபட்ச ஊதியம் என்பது குறைந்தபட்ச சத்தோடு அடுத்த நாள் வேலைக்கு வர்றதுக்கான ஊதியத்துக்கு பேரு குறைந்தபட்ச ஊதியம், மினிமம் வேஜஸ். இன்னொன்னு லிவிங் வேஜஸ். லிவிங் வேஜஸ் பற்றி கான்ஸ்டிடியூஷன்ல எப்ப எழுதியிருக்கோம்? 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்ததுல லிவிங் வேஜஸ் இருக்கு. ஆனா ஐக்கிய நாடுகள் சபை இப்பதான் அது விவாதத்துக்கு எடுத்திருக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆக லிவிங் வேஜஸ் பத்தி நீங்க பேசல, அதுவும் அரசமைப்பு சட்டத்துல தான் எழுதி இருக்கு. எனவே அரசமைப்பு சட்டத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு எல்லோருக்கும் தேவையான அடிப்படை விஷயங்களை, கல்வியை எல்லோருக்கும் சமமா கொடுங்க, அரசின் பொறுப்புல கொடுங்க, அரசின் செலவுல கொடுங்க, எல்லோருக்கும் வேலையை உத்தரவாதப்படுத்துங்க, இதெல்லாம் செய்யுங்க. செஞ்சுட்டு அடுத்தடுத்த நிலையில வரும்பொழுது என்ன செய்யணும்னு பல விஷயங்கள் எழுதி இருக்கிறாங்கன்னா, நீங்க அடிப்படையில எதையுமே செய்யாம நேரா இன்னொரு விஷயத்துக்கு வர்றீங்க. நீங்க இறுதியா சொல்லும் போது சொன்னீங்க கல்வி ஒப்பிசைவு பட்டியல் இருக்குன்ட்டு. ஒப்பிசைவு பட்டியல் என்பது ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்வதுதான். அதுல பட்டியல் 3 ஒப்பிசைவு பட்டியல்ல 3ல வரிசை 25ல கல்வியில என்ன எழுதியிருக்காங்கன்னா, சப்ஜெக்ட் டு என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1 எழுதியிருக்காங்க. சப்ஜெக்ட் டு என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1 சொன்னா ஒன்றிய பட்டியல் முதல் பட்டியல்ல வரிசை 66ல் சொல்லி இருக்கிற அந்த எல்லைக்குள்ளதான் கல்வி ஒன்றிய அரசு கிட்ட, மொத்த கல்வியை ஒன்றிய அரசு கிட்ட கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த 66ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உயர்கல்வி உயர் ஆய்வில் தரத்தை தீர்மானித்து ஒருங்கிணைத்தல். இன்னும் பல்கலைக்கழகம் மாநில அரசினுடைய கட்டுப்பாடுல பட்டியல் 2ல வரிசை 32ல தான் இருக்கு, ஒன்றிய அரசு கிட்ட இல்ல. பள்ளிக்கல்வி மாநில அரசு கிட்ட தான் இருக்கு. விடுதலை பெற்ற காலத்திலிருந்து 75 ஆண்டுகளாக எல்லோரும் படிக்கிற பள்ளிகளை நடத்திட்டு வர்றது அந்தந்த மாநில அரசுகள் தான். குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, அந்தந்த மாநில அரசு மட்டுமே எல்லோருக்குமான பள்ளியை நடத்துது. ஒன்றிய அரசு நடத்துற பள்ளிகள், நேரடியாக ஒன்றிய அரசு நடத்துற பள்ளிகள் சிறப்பு பள்ளிகள் மட்டுமே. கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, சைனிக் பள்ளி என்ற சிறப்பு பள்ளி மட்டுமே. அவங்க எல்லோருக்குமான பள்ளி நடத்தல. எல்லோருக்குமான பள்ளியை நடத்துவது மாநில அரசு. எல்லோருக்குமான கல்லூரி, எல்லோருக்குமான பல்கலைக்கழகம் நடத்துவது மாநில அரசு, அந்தந்த மாநில அரசு. ஒன்றிய அரசு நடத்துறதெல்லாம் சிறப்பு உயராய்வு நிறுவனங்கள், தேசிய நிறுவனங்கள், அதைத்தான் ஒன்றிய அரசு நடத்துது. எல்லோருக்குமான பள்ளியை, எல்லோருக்குமான கல்லூரி, எல்லோருக்குமான பல்கலைக்கழகத்தை மாநில அரசு தான் நடத்துது. அந்த பொறுப்பு மாநில அரசுக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு போது ஒன்றிய அரசிடம் ஒட்டுமொத்தமாக அதை கட்டுப்படுத்துற அதிகாரம் கொடுக்கப்படல. எனவே அரசமைப்பு சட்டத்தை திரித்து பேசக்கூடாது. அரசமைப்பு சட்டத்தின் நோக்கத்தையும், அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளணும்னா முகப்புறையின் பார்வையிலிருந்து ஒவ்வொரு கூறம் பார்க்கணும். இதை உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. Every provision of the constitution should be seen through the lens of preamble ன்னு சொல்லியிருக்காங்க. முகப்புறையின் பார்வை கொண்டு
அரசமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு கூரையும் பாருங்க. அப்போ முகப்புரை எதுக்காக வலியுறுத்தி சொல்றாங்க? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஜஸ்டிஸ், சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், இதை என்ஷூர் பண்றது. எல்லோருக்கும் சமூகத்தில் சமநீதி, எல்லோருக்கும் பொருளாதாரத்தில் சமநீதி, அரசியலில் சமநீதி, நீதியில் சமநீதி என்று எல்லா வகையிலும் சமநீதியை கொடுத்து சகோதரத்துவமும் சமத்துவமும் நிலவக்கூடிய சுதந்திரம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றது. சமூகத்துல ஜாதிய கட்டமைப்பு வச்சிருக்கிறீங்க. ஜாதிய கட்டமைப்பை இதுவரைக்கும் உங்களால தகர்த்த முடியல. சமூக ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இதையெல்லாம் சரி செய்ய சொல்லி அரசமைப்பு சட்டம் ஒரு கோரிக்கையை அரசிடம் வைத்திருக்கிறது. கோரிக்கை என்பதை விட ஒரு மேண்டேட், ஒரு டைரக்ஷன், ஒரு இது செய்யுங்கன்னு அரசுக்கு சொல்லி இருக்குன்னு சொன்னா, அரசமைப்பு சட்டம் எதை சொல்லி இருக்கிறதோ அதை நிறைவேற்றாமல், அரசமைப்பு சட்டம் இதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எதை பற்றி எல்லாம் யோசிக்கலாம்னு சொல்லி இருக்கிற விஷயத்தை நீங்க இப்பவே நான் விவாதத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது நிச்சயமாக நியாயமற்ற அணுகுமுறை. ரொம்ப தெளிவான பார்வைகளை முன் வச்சுங்க. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.